எவ்ரிவன், வெல்கம் டு another episode of Candid Talks with Problem Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி மேம் இருக்காங்க. ஷீ இஸ் அன் அட்வொகேட் ஃப்ரம் சென்னை. நான் ரொம்ப நாளாக ஒரு லாயரை கூப்பிட்டு லா ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம், இன்றைக்கி உங்கள் டைம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா எவ்வளோ பிஸி நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் உங்களோட பேஜ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் அதனால் நான் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் இல்லையா. ஸோ எனக்கு நல்லா தெரிஞ்சு நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஊருக்கு ஒரு பிளான், பட் இருந்தாலும் நாளைக்கு போஸ்ட்போன் ஆகிடுச்சு. பட் நீங்கள் ஃப்ரீன்னு தெரிஞ்ச உடனே பரவாயில்ல எப்படியாச்சும் போய் பண்ணிடணும், ஏன்னா எனக்கு உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதா பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால் தேங்க்யூ, இன்றைக்கி டைம் எடுத்து உங்கள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அண்ட் கண்டென்ட்ஸ்லாம் அமேசிங்காக இருக்குது மேம். நான் ஒரு ஃபீமேல் அட்வொகேட் உங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வேறு யாருமே நான் ஃபீமேல் அட்வொகேட்ஸ் ஃபாலோ பண்ணல இன்ஸ்டாகிராமில், உங்களை தான் ஃபாலோ பண்ணுறேன். அது ஒரு தமிழ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ். ஐ திங்க் யார்ஸ் இன்ஸ்டா லாயர்னு யாரோ ஒருத்தவங்களை நான் 3 years பேக் பண்ணியிருக்கேன். பட் ஷீ இஸ் வெரி மச் இன்டு இங்கிலீஷ் கண்டென்ட்ஸ் தான். ஸோ தமிழ் இதில் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட். தேங்க்யூ மேம். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். பாருங்கள், நீங்கள் உடனே கூட சொன்னாங்க இல்லையா உங்கள் கண்டென்ட்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது நார்மல் ஆடியன்ஸை போய் நல்லா ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் நல்லாவே போய் ரீச் ஆகுது. அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா உடம்பு சரியாதப்போ கூட நீங்கள் கண்டென்ட் பண்ணீங்க. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்கும்போது கூட நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவையும் சைட் பை சைட் அப்படியே சூப்பராக பேலன்ஸ் பண்ணுறீங்க. அது நிஜமாக கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப நான் என்ன சொல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துருவேன். நான் உடம்பு சரியில்லை கூட அந்த மாதிரிலாம். நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்கக்கூடாது பண்ணுறீங்க. அந்த ஒரு ஹசில் இதை நான் உங்ககிட்ட பார்க்குறேன். ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற நிலைமையாக இருந்தாலுமே 10 daysக்கான வீடியோ எடுத்துகிட்டு போய் அட்மிட் ஆகுங்க. நைஸ் மேம், அதை நான் உங்கள்கிட்ட கற்றுக்குறேன். டெஃபினெட்லி மேம். நம்ம தான் வளரணும். நம்மளை தூக்கி விடுறதுக்கு இங்கே நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து வர்ற ஒரு ஃபீமேல் அவங்க தான் அவங்கள டெவலப் பண்ணணும். செல்ஃப் டெவலப்மெண்ட் என்ன ஆகட்டும், மேரேஜ் லைஃப்குள்ளே போகட்டும், என்ன கமிட்மெண்ட் வந்தாலுமே நம்மளோட கரியர் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபீமேலாக இருக்கீங்கன்னும் பொழுது அது ஒரு நல்ல ஸ்ட்ராங் மெசேஜ் டு ஃபீமேல் ஆடியன்ஸ். டெஃபினெட்லி நம்ம தான் நம்மளோட ஷைன் பண்ணிக்கணும். நம்ம கரெக்டாக ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹஸ்பண்ட் நம்மளை மதிப்பாங்க, நம்ம இன்லாஸ் நம்மளை மதிப்பாங்க, சொசைட்டியே முதல்ல நம்மளை மதிப்பாங்க. ஸோ நான் ஒரு ஃபீமேல் ரிலேட்டடான கொஸ்டினே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ டு யூ ரியலி திங்க் மேம் இந்தியன் லா இஸ் இட் ரியலி ப்ரொடெக்டிங் விமன் ஆர் அது சும்மா பேப்பரில் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம லா பார்த்திங்கன்னா நிறையவே ஃபீமேலுக்கு ஃபேவராக தாங்க இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னும் பொழுது சட்டங்கள் நிறையவே இருக்குங்க, பெண்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. பட் எல்லா பெண்களுமே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா பார்த்திங்கன்னா கிடையாது. நிறைய பெண்களுக்கு அதை பற்றி அவேர்னஸே இருக்கிறது இல்லை. இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் போகிறாங்க, ஒர்க் ஸ்பேஸில் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா பாஷ் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த பாஷ் அப்படின்ற ஆக்ட் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க மேம், நீங்கள் போகிற ஒர்க்கில் ஒரு பையன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விசில் அடித்தா கூட தப்பு தான். உங்களை ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிஹேவியரில் பார்த்தாலோ, இல்லை கிண்டல் பண்ணாலோ, இல்லை உங்களோட அப்பியரன்ஸை வச்சோ, இல்லை கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாலுமே அது ஒரு அஃபென்ஸ் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் டேரெக்டாக போய் ஹெச்ஆருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஹெச்ஆருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஐசிசி கமிட்டிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹெச்ஆருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்லி ஐசிடி கமிட்டிக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஐசிடி கமிட்டி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே 10 எம்ப்ளாயீஸ் மேலே இருக்காங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஐசிசி கமிட்டின்றது டெஃபினெட்லி இருக்கும். ஸோ நீங்கள் போய் ஹெச்ஆருக்கு ரிட்டனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் இல்லாமல் உங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் அந்த சம்பவத்தை பார்த்த பக்கத்தில் இருந்த நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 2-3 பேர் இருந்தாலுமே அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஹெச்ஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நீங்கள் சொன்ன அலிகேஷன்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனை ஆஃபீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறது கூட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது எத்தனை பெண்களுக்கு தெரியும்? நிறைய பெண்களுக்கு தெரியறதில்ல. ஆஃபீஸ் போடுறாங்க பெண்கள் வீட்டில் இருக்கிறதோட அதிகமாக இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் மட்டும்தான் எல்லா பெண்களும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பாஷ் ஆக்ட்ன்ற ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இப்போ நீங்களே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒர்க் ஸ்பேஸ்லாம், வித்தின் 90 daysக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கணும். அது உண்மையாக இருக்கணும். பட் பெண்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நிறைய சட்டங்கள் நம்ம இந்தியன் லாவில் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸில் ஒரு ஃபீமேல் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க நியர்பைல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னும் பொழுது விசாரிச்சுட்டு அந்த பெண்ணுக்கு உண்மையாகவே பார்த்துக்கிறதுக்கோ, இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, இன்லா சப்போர்ட் சுத்தமாக இல்லை. நிறைய பெண்கள் ஏன் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க? சப்போர்ட் கிடையாது. எனக்கு நான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஒரு தங்குறதுக்கு கூட இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு எனக்கு பிளேஸ் கிடையாது, எனக்கு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கூட கிடையாதுன்றதை தான் பயப்படுறாங்க. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்னால அஃபெக்ட் ஆகிற பெண்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக,
பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் பொழுது ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் தங்கும் இடம்லேருந்து மானிட்டரி ரிலீஃப்லேருந்து மெடிக்கல் எய்ட், பிகாஸ் நீங்கள் அடித்ததுனால உங்களுக்கு உடம்பு ரீதியாக நீங்கள் அஃபெக்ட் ஆகிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது ஸோ எவ்வளோ விஷயங்களை நம்ம லா ப்ரொவைட் பண்ணுது. பட் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல மேம், இதெல்லாம் நாங்கள் எங்கேன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது வெப்சைட் இருக்கா? ஆர் எது நாங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணி? இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் சொல்கிறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஃபார்மலாக ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. பட் இது எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, நீங்கள் நேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஓகே, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, இல்லைனா என்னோட குடும்பத்துக்கே அது அசிங்கம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஆன்லைனில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சுங்க. சைபர் கிரைமில் அஃபெக்ட் ஆகுறீங்களா? ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் விஷயத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொண்டு நினைக்கிறீங்களா? ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாருப்பா நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லி அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. நான் ஆக்சுவலாக அந்த ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் ஃபார் விமன் இது நடக்கும்போது லீகலி வந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் சூப்பராக அதையும் சொல்லிட்டீங்க. ஸோ நைஸ் மேம். அண்ட் இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது மேம், டாக்ஸிக் மேரேஜஸில் இருக்கும்போது லீகலி நாங்கள் என்ன மேம் பண்ணலாம்? டாக்ஸிக் மேரேஜில் போகிறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கும். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறீங்க, லவ் மேரேஜ் பண்ணுறீங்கன்னும் போது அந்த புரிதலுக்கான கேப்புன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது டவுரி டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த மேரேஜ் லைஃப்பை எவ்வளோ பெரிய பணக்காரனாக கூட இருந்துட்டு போட்டோம் கட் பண்ணுறது நல்லது. செகண்ட் வந்து சந்தேகப்படுற ஒரு நபராக இருக்கார் அப்படின்ற பொழுது நமக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியுங்க. நம்ம ஃபீமேல்ஸ் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்லேயே அங்கங்கே ஹிட் ஆகிருக்கும். பட் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஓகே, இது ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீமேல்ஸ் பண்ணுற தப்பு அதுதான். பெண்கள் பல பேர் பண்ணுற தப்பு அது பயங்கரமான தப்பு. ஸ்டார்டிங்கே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்றத, இல்லை இந்த பொண்ணு எப்படி இருக்கான்றது ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிடும். ஒருவேளை சந்தேகப்படுறாங்க அப்படின்னும் பொழுதோ, இல்லைனா ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டுறாங்க. ஃப்ரீடம்ன்றது வந்து நான் வந்து தப்பான விதத்தில் சொல்லலை. ஒர்க் போகிறது ஒரு ஃப்ரீடம் தான். நமக்கு பிடிச்சதை பண்ணுறது ஒரு ஃப்ரீடம் தான். அந்த ஃப்ரீடம் நமக்கே இருக்குது தான். பட் ஒரு பார்ட்னர் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி அவங்கக்கிட்ட ரிலே ஆகிற மாதிரி ஆகிடுது, அது கன்சிடர் ஆகிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இல்லை லைக் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பாய் ஃப்ரெண்ட் கூட அவங்க இருக்கும் பொழுதே ஃபேமிலி இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் மேம். இப்போ லவ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் இந்த பையன் வந்து ஃபேமிலி இல்லை, இந்த பையனோ இல்லை பொண்ணும் ஃபேமிலி இன்வால்மெண்ட் இருக்கா, அந்த ஃபேமிலி இன்வால்மெண்ட்டெல்லாம் பிரச்சனையாகுமா. சில பேர்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போவே அந்த பையன் அடிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு ஹிண்ட்டு தானே, இதுவே ஒரு ஹிண்ட்டு. ஓகே, தப்பாக தான் போக போகுதுன்னும் போது ஸோ மேரேஜ்க்கு முன்னாடியே கட் பண்ணலாம். மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் போகிறீங்க, ஓகே அரேஞ்ச் மேரேஜாக இருக்குது, இல்லைனா லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தான், அப்புறம் தான் தெரிய வந்திருக்கேன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான் அப்படின்னும் பொழுது பெண்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எந்த லெவல் வேணால் பொறுத்துக்கோங்க. ஆனால் உங்களை அடிக்கணும்னு ஒரு வாட்டி கை வாங்கிட்டா அந்த இடத்துல நீங்கள் நிப்பாட்டி உங்களுக்கான ஸ்டாண்டிங் எடுத்தே ஆகணும். நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் தான் நாளைக்கு சஃபர் ஆவீங்க. எந்த லெவல் வேணால் நீங்கள் பொறுத்துக்கோங்க. உங்களை பேசுகிறது வரைக்கும் கூட, இல்லைனா வந்து பேசாமல் இருந்தாலுமே, இல்லை சந்தேகப்பட்டாலுமே ஒரு லெவல் வரைக்கும் கூட நீங்கள் சைலண்ட்டாக போயிடலாம். பட் கை ஓங்குறாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த இடத்துல ரைஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம நின்று நம்ம பேசி தான் ஆகணும். ஸோ லீகலி வந்து அதுக்கான லா அதெல்லாமும் இருக்குது. நம்ம அந்த ஒரு மேரேஜ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து லைக் நமக்கு இந்த டாக்ஸிசிட்டி எல்லாமே இருக்குது. இப்போது மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உமனுக்கு மேரேஜ் பண்ணி போகிறாங்க, அவங்க இன்லாஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணால் கூட அவங்க மேலே கூட நம்மளால் கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. ஹஸ்பண்ட் மேலே மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இன்லாஸ் மேலே வி கேன். ஸோ இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேம், ஒரு சோஷியல் மீடியா நிறையா நம்ம பார்த்துருப்போம். இது நிறைய பேர் சர்க்குலேட் பண்ணி ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து ஏன் அந்த ஒரு கேஸ்க்கு இவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் இல்லை மென் அஃபெக்ட் ஆகிறாங்கன்னும் போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். இல்லைனா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கும் போது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண உடனே அந்த வித்தின் ஒரு 6 மந்த்லேயோ 8 மந்த்லேயோ ஒரு சில கேசஸ் முடியும். ஒரு சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் டிஃபெண்டன்ட் சொல்லுவாங்க, டிஃபெண்டன்ட் ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க அதிகமாக இருப்பாங்க. அப்படி அதிகமாக இருக்கும் போது எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரணை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். புரிஞ்சுங்க? நம்ம வந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி ஒரு வித்தின் 3 மந்த்லேயோ 2 மந்த்ஸ்லேயோ முடிகிற விஷயம் கிடையாது. கோர்ட் வந்து ஒருத்தவங்களை அக்யூஸ்டு அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணணும், கோர்ட் ஒருத்தவங்களை தண்டனை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே அவங்க டைம் எடுத்துப்பாங்க. டைம் எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு மட்டும்தான் கோர்ட்டால் தீர்ப்பு கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்தில் இல்லை 1 மந்த்தில் அப்படி கொடுக்குறாங்கன்னும் போது நிறைய வந்து தப்பே பண்ணாத நிர்பராதி வந்து பாதிக்கப்படுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் மேம் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு அட்வொகேட்டாக
எந்த ஒரு கிரைம் மேம் அதிகமாக ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பட் அவ்வளோ வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு எதை சொல்வீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் சொல்கிறேன், ரீசெண்ட் டைம்ஸில் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு க்ரைம் இப்போ அதிகமாக ஆகிட்டுருக்கு பட் ரிப்போர்ட் ஆக மாட்டேதுன்னா, எந்த அளவுக்கு உமன் ஹராஸ்மெண்ட் இருந்துச்சோ, உமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்பட்டுச்சோ அவங்க ஹஸ்பண்டால், இப்போ மென்ஸுமே அதுக்கு ஈக்குவலாக சஃபர் ஆகுறாங்க. பட் நிறைய மென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் ஆகி கேஸ் கொடுக்கறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, சட்டங்களும் கிடையாது. ஃபீமேலுக்கு இருக்கிற அந்த லா வந்து மென்னுக்கு கிடையாது. நிறைய மென்ஸ் வந்து பர்சனலி பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒய்ஃப்னாலேயே. பட் சில விஷயங்கள் வெளியில் வந்து சொல்கிறது இல்லை. அது இன்னமும் கூட வந்து ஒரு டேபுவாக தான் கண்டிப்பாக ஆக்சுவலி மென்னுக்குன்னு கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான ஒரு சட்டம் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னும் பொழுது நிறைய அப்போ பாருங்களேன், ஃபீமேலோட மென்ஸ் அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லையா மேம், ஐ டோன்ட் நோ விச் ஸ்டேட், ஒரு ஒரு மென் தான் வந்து இதனாலே ஏதோ அந்த மாதிரி இஷ்யூ மேம். ஸோ அப்போ தான் நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. பட் அதில் எனக்கு ஒரு பர்சனலி எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மென் வந்து ஓகேங்களா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அது எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆச்சு, நல்ல கான்ட்ரவர்சி ஆச்சு. பட் முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் பேக் கூட எடுத்துக்கோங்களேன், எத்தனை ஃபீமேல்ஸ் இன்லாஸ்னால ஹஸ்பண்ட்னால அப்படி அவங்க இறந்துருக்கும் பொழுது இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஆச்சா? இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லையுமே நிறைய கேஸ் நான் பார்க்கும்பொழுது நிறைய ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இன்லாஸ் பண்ணுற டார்ச்சர்னால ஹேண்டில் பண்ணது. இப்போ படித்த பெண்களாக இருக்காங்கன்னும் போது டிவோர்ஸுன்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் தெரியுது. இன்னும் ரூரல் ஏரியாவில் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியுமா? தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியாத போது அவங்க நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நியூஸ்லாம் இந்த அளவுக்கு பெருசாக வரலையே. இந்த நியூஸ் வந்து நான் தப்புன்னு சொல்லலை, கரெக்டான விஷயந்தான். அதே மாதிரி ஃபீமேல் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தர் தான் சாகுறாரு லைக் மேரிட்டல் இஷ்யூஸ்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் 10 பேராச்சும் ஒரு நாளைக்கு தான் அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ நமக்கு விமென்க்கு இருக்கிற அளவுக்கு லா வந்து மென்க்கு இல்லை, கிடையாது. ஸோ அது மேபி போக போக தான் மாறும். கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு. அண்ட் இப்போது ஜென்ரலாகவே மேம் பப்ளிக் கிட்ட பார்த்தீங்கன்னா போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்குது மேம். ஒரு அட்வொகேட்டாக அது ஏன் மேம் நினைக்கிறீங்க? மக்கள் பயப்படுற மூணு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். போலீஸ் கண்டிப்பாக, அதுக்கு முன்னாடி இன்னொன்று பெரிய லெவலில் ஒன்று இருக்குது, டாக்டர் சொல்லுங்கள். டாக்டர். ஹாஸ்பிட்டல் போனனாலே மக்கள் பயப்படுவாங்க. இங்கே இருக்க எல்லா மக்களையும் கேட்டு பாருங்களேன், அவங்க வாழ்க்கையில் இந்த 3 விஷயம் அவங்க போகாமல் இருந்துட்டாலே என் வாழ்க்கை சந்தோஷம்டா அப்படின்னு நினைப்பான். ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று அட்வொகேட் கிட்ட, இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா நம்ம மக்களுக்கு நார்மலாகவே இதை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாலுமே பயந்துட்டு தான் போவாங்க. ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அது ரிப்போர்ட்டுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதுக்குள்ளே அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுமே அப்படி தானேங்க. அதே மாதிரி தான் ஒரு அட்வொகேட்டுமே போலீஸ் ஸ்டேஷனுமே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி டாக்டர் அட்வொகேட்ஸ் வரும்போது அது டிஃப்ரெண்ட்லி ஆகிடுது. போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னும் போது சில விஷயங்கள் வந்து மக்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்து தான் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஓகே போலீஸ்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. ப்ளஸ் நிறைய க்ரைம்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம், போலீஸ் பண்ணுற மாதிரி நிறைய க்ரைம்ஸ் பார்க்குறதுனால மக்களுக்கு அவங்க மனசுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன்னாலே ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ படத்துலலாம் கூட அப்படி நிறையா காமிச்சு. ஓகே. அண்ட் இப்போ நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா லீகலி நான் என்னென்ன விஷயம்லாம் மேம் தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தோம் கவுத்தோன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒன்றுமே அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, ஒரு அஃபென்ஸை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃபை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்குது, என்கிட்ட ப்ரூஃப்மே இருக்குது அப்படின்னா தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அவங்க நம்ம கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? ஸோ சிஎஸ்ஆர் காப்பி வாங்கணும். சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு கொடுத்தா தான் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அது எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு வேறு மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ சிஎஸ்ஆர் காப்பி நீங்கள் மெயினாக வாங்குறது இம்பார்ட்டன்ட். உங்களோட ஸ்டேஷன் போகிறீங்க, அங்கே போகிற இடத்துல அவங்கள ப்ராப்பராக மதிக்கலை, இல்லைனா நீங்கள் கேட்குற ஆன்சருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அவதூறான வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ நிறைய லீகல் ரெமிடிஸ் இருக்குது. பட் மக்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இல்லாததுனால அவங்க போக பயப்படுறாங்க. போனால் அவங்க எதனா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஓகே மேம்.
ஐ திங்க் நம்ம க்ரோயிங் அப் ஸ்கூல்லலாம் நம்ம மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாம் சொல்லி தர மாரி, ஏதாவது ஒரு பேசிக்கா லா பத்தியும் சொல்லிக் குடுத்தா வச்சுக்கோங்க. கண்டிப்பா. எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப எப்படி வந்து ஹிந்தி வந்துருச்சு. ஒரு 7த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹிந்தி வந்து கண்டிப்பா இருக்கணுன்ற மாரி வந்துருச்சு. அதே மாரி கான்ஸ்டிடியூஷனல், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் நமக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5த் வரைக்குமாச்சும் ஒரு ஒரு சாப்டரா வச்சாங்கன்னா, பசங்களுக்கு ஒரு பயம் இருக்காது பிள்ளைங்களுக்கு. ஓகே இவ்வளோ லாஸ்லாம் இருக்கு. என்னன்னாச்சும் தெரிஞ்சுப்பாங்க அந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா. அண்ட் ஆல்சோ மேம் இப்போ நீங்க நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, விமென்க்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸ் போறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அது லீகலி வந்து அது எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? ஆக்சுவலி இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நீங்க சொல்ற வரைக்கும் உண்மையா நடந்துட்டு இருந்துச்சு. இந்து சசெக்ஷன் ஆக்ட் அமெண்ட்மென்ட் படி பார்த்தீங்கன்னா, 2005க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா இருக்கு. இப்ப அந்த பெண்ணோட அப்பா குடும்பத்தில வந்து பிரிக்கிறாங்க. அது ஒரு பரம்பரை சொத்தா இருக்குன்னும்பொழுது, அந்த பெண்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டில. எல்லா உரிமையும் அந்த பொண்ணு தைரியமா கிளைம் பண்ணலாம். ஒரு வேள அவங்க அப்பாவோட சுயமா சம்பாதிச்ச சொத்தா இருக்கு அப்டின்னும் பொழுது, அவங்க அப்பா விருப்பப்பட்டா மட்டும் தான் குடுக்க முடியும். அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா, பெண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாலே ஒரு நெறைய சவரம் போடுவாங்க. ஓகே இவ்வளோ சவரம் நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி குடுக்க முடியாது. பையனுக்கு மட்டும் தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத வந்து தடை செய்யணும். கேர்ல்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும் அப்டின்றதுக்காக தான் இது கொண்டு வந்தாங்க இந்த அமெண்ட்மென்ட்டே. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இருக்குன்னா, தாராளமா லீகலா போலாம். எப்படி மேம் உங்களுக்கு புடிச்சிருக்கு லாயரா இருக்கிறது? நீங்க சின்ன வயசுலேருந்தே லாயர் ஆகணும்னு ஆமா. நெனச்சீங்களா? ஆக்சுவலி நான் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 8த் படிக்கும்போதே எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. நான் தான் என்னோட ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் அட்வொகேட். சப்போர்ட்லாம் எனக்கு பெருசா கிடையாது. ஸோ எனக்கு எப்படின்னா 10த்லாம் வரும்போது டிசைட் பண்ணிட்டேன். ஓகே நம்ம 11த்ல இந்த குரூப் தான் எடுக்கணும். ஸோ தட் நம்ம அட்வொகேட் ஆக முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டெடிகேஷனோட டிட்டர்மினேஷனில் படிச்சதுனால என்னால இந்த ஃபீல்ட சஸ்டெயின் பண்ண முடியுது. இல்லன்னா இந்த ஃபீல்ட் சஸ்டெயின் பண்றது ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா கூட இருந்திருக்கலாம் எனக்கு. பட் நான் வந்து ஓகே நம்ம சஸ்டெயின் பண்ணணும். பிகாஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு நடக்கிற ஸ்டெப்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல மட்டுமே அரவுண்ட் வந்து 10,000 to 11,000 ஸ்டெப்ஸ் நடப்பேன். இட்ஸ் ஈக்குவல் டூ உங்களுக்கு தெரியும். லைக் எவ்வளோ ஹார்ஸ்ன்றது ஒரு 2 ஹார்ஸ் to 1 ஹவர் ஆயிடும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு. ஸோ நமக்கு அந்த டெடிகேஷன் இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த ஃபீல்ட சஸ்டெயின் பண்ண முடியும். பட் உங்கள பார்க்கும்போதே தெரியுது நீங்க ஒரு பேஷனேட்டான ஒரு பெர்சன். லைக் நீங்க பேசுற விஷயங்கள், உங்க பேஜ் எல்லாமே எவ்ளோ நீங்க பேஷனேட்டா இத பண்றீங்க அப்டின்ட்டு தெரியுது. ஸோ உங்க ஃபேமிலில யாருமே லாயர்ஸ் இல்ல. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு. ஆமா. ஆக்சுவலி ஃபேமிலில அக்செப்டும் பண்ணிக்கல நான் அட்வொகேட் ஆகுறதுக்கு. நம்மளோட இந்தியன் ஃபேமிலி கிட்ட ஒரு மித் இருக்கு. அட்வொகேட் ஆனா உனக்கு யாரு பையன் குடுப்பா? ஆக்சுவலி அந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சு. ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா, என்னோட அம்மாவும் சரி, அப்பாவுமே சரி, என்ன மாரி இருந்தாங்கன்னா, "நீ அட்வொகேட்லாம் ஆனீன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யாரும் பண்ணிக்க மாட்டாங்க." அப்படின்றது ஒரு இது இருந்துச்சு. நான் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். நெறைய காலேஜஸ் பார்த்தாங்க. என்ன ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ல படிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி சில விஷயம் நம்ம அடம் புடிச்சு தாங்க ஆகணும். சில விஷயத்துல பேரண்ட்ஸ்க்கே அது அகெயின்ஸ்டா இருந்தாலுமே, சில விஷயங்கள் நம்ம அடம் புடிச்சு நம்ம ஸ்டப்பர்னா இருந்தா மட்டும் தான் சில விஷயங்கள் கிடைக்கும். நான் அன்னைக்கு அத பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் இங்க உட்காந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் நெறைய விஷயங்கள் என் லைஃப்ல நடந்த நெறைய விஷயங்கள் நானு எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஸ்டப்பர்னா இருந்ததுனால மட்டும் தான் நான் இந்த பிளேஸ்ல நான் இன்னைக்கு இருக்கேன்னு நான் சொல்ல முடியும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர்ல லா காலேஜ் படிக்கும்போது கூட எங்க வீட்ல அத அக்செப்டே பண்ணல. "ஏன் படிக்கிற? வேண்டாம்." அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க செம்மையா என்கரேஜ் பண்றாங்க. ஓகே பொண்ணு டெவலப் ஆயிட்டா, நெறைய விஷயங்கள் பண்றா அப்படின்றது. ஸோ உங்களுக்கு பிடிச்சத தைரியமா பண்ணுங்க. பேரண்ட்ஸ் பிடிக்கல, சொசைட்டி என்ன நினைக்கும்? நான் கன்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கும்போது இதுதான் சொன்னாங்க. கன்டென்ட் கிரியேஷன்ஸ்லாம் பண்ணாதீங்க. எதுனா சின்னதா எதாவது தப்பாயிட்டா கூட உங்க லைஃபே போயிடும். ஓகே. தைரியமா பண்ணுங்க. போல்ட் அண்ட் எனஃப்பா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, அத இறங்கி பண்ணுங்க. தைரியமா பண்ணுங்க. யார் என்ன சொல்லுவாங்கன்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. நாளைக்கு நீங்க மட்டும் தான் உங்களுக்குன்னு இருப்பீங்க. சூப்பர் மேம். இன்னைக்கு உங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரவுடா இருக்காங்க உங்கள பார்த்து. உங்க இன்டர்வியூஸ்லாம் பார்ப்பாங்க. நெறைய பார்க்குறாங்க. இன்டர்வியூஸ் பார்க்குறாங்க. ரொம்பவே லைக் ப்ரவுடாவே இருக்காங்க அவங்க. ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸ்லலாம் ஏதாவது லீகல் இஷ்யூ வந்தாலும் நீங்களே எடுத்து முன்னாடி வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, லைக் உங்க பொண்ணா அட்வொகேட்டா படிக்குது. அதெல்லாம் என்னங்க இது ஃபீல்டு அது அப்டின்னாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலி டிஸ்பியூட்ஸா இருக்கு. எதுவா இருந்தாலுமே ஓகே ஹரணிய கேட்போம். ஹரணிய கேட்டா தெரிஞ்சிரும். நம்ம அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் ஆயிட்டோம்ல. பிகாஸ் நானுமே பார்த்தீங்கன்னா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு வெல் எஜுகேட்டடான பேரண்ட்ஸ் கிடையாது. ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நம்ம இந்த 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 இடத்துல இருக்கோம்னா சும்மா கிடையாது ஆக்சுவலி. எல்லா இடத்துலயுமே டாமினன்ஸ் இருக்கும். போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நம்ம சஸ்டெயின் பண்ணிட்டு மட்டும் தான் நம்மளால வர முடியும். ஸோ எல்லா பெண்களுக்குமே சரி, இல்ல ஆண்களுக்குமே சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சிருக்குன்னா, தைரியமா இறங்கி பண்ணுங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். கீழ தானே விழ போறீங்க. திருப்பி எந்திச்சுக்கோங்க வயசு இருக்கு. சூப்பர் மேம். சூப்பரா சொன்னீங்க.
நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஸோ இப்போது மேரிட் கப்புள்ஸ்க்கு மேம் லீகலி ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப்ஸோட சேலரிஸ் எடுத்துக்கலாமா? ஓகே. ஆனால் இது எப்படி தெரியுமாங்க இருக்குது, ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்டோட சேலரி வேணும்னுவாங்க. நீ வந்து உங்கள் அம்மா கொடுக்கக்கூடாது, நமக்கு தான் இருக்கணும் அப்படின்வாங்க. பட் இதுவே நம்ம ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னும் போது அது லீகலாக எடுபடுதே. பிகாஸ் லீகலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படி கேட்க முடியாது. ஒய்ஃபோட சேலரி எனக்கு நீ ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு ஹஸ்பண்டால் கேட்கவே முடியாது. மியூச்சுவல் கன்சென்ட்டோட ஒய்ஃபை விருப்பப்பட்டால் மட்டும்தான் சேலரி கொடுக்க முடியும். ஸோ இப்போது ஐ திங்க் இந்த பாட்காஸ்ட்டை பார்த்தா மென்னெல்லாம் வந்து பாருங்க நல்லா சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கேசஸில் வந்து விமென்க்கு தான் அதிக லாஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியாது நீங்கள் இப்போ சொல்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது யாராச்சும் கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் நம்ம மேரேஜ் பற்றி பேசும்போது மேம், ஸோ இப்போ இந்த டவுரி இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லையா மேரேஜ் லைஃப்பில், ஸோ லீகலாக அது எப்படி மேம்? இப்போது நம்ம ஒரு வில்லேஜ்லேருந்து ஒருத்தவங்க இந்த பாட்காஸ்ட் பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்களாம் எப்படி மேம் லீகலாக அப்ரோச் பண்ணலாம்? டவுரி ஹராஸ்மெண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது தான், டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். நியர்பைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்களே உங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசணும் இல்லையா மேம்? ஸோ அதை பற்றியும் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் மேம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெச்ஆர் கிட்ட தான் போகணும் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்னா. ஸோ இப்போ ஹெச்ஆர் கிட்ட போகவே நமக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி இந்த பாஷ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும் நமக்கு வேணும், நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். பிகாஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த இடத்துல நடந்திருக்குன்னு பொழுது. பட் பாஷ்ன்ற ஆக்ட் ஒர்க் ஸ்பேஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போகணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது, அங்கேயே நம்ம லீகலாக பார்த்துக்கலாம். அண்ட் இப்போது நிறைய ஊரில் எல்லாம் மேம் மூவிஸில் எல்லாமும் பார்த்துருக்கோம், ஒரு பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. லீகலாக அது அலௌடா? அலௌட் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு தாராளமாக லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். இது அந்த பொண்ணு தான் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இவங்க யார் வேணாலுமே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அந்த பொண்ணே முன் வந்து கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த மேரேஜ் அவங்களுக்கு விருப்பமே இல்லை, வித்தவுட் ஆர் கன்சென்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னும் பொழுது கோர்ட்டில் மட்டும் அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்க மேரேஜை நல் அண்ட் வாய்ட் ஆக்கலாம். நல் அண்ட் வாய்ட்னா என்னன்றது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு மேரேஜ் நடக்குது, டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டிவோர்ஸி அப்படின்ற ஒரு நேம் இருக்கும். பட் நல் அண்ட் வாய்ட்னா என்னோட கன்சென்ட்டே இல்லாமல் தான் இந்த மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணாலோ, இல்லை இந்த மேரேஜ் நடக்கும்போது அவங்க அண்டர் 18 இருந்தாலுமே அதையும் அவங்க ப்ரூவ் பண்ணாலுமே அவங்க மேரேஜ் நல் அண்ட் வாய்ட் ஆக்குவாங்க. ஸோ தட் இவங்க திருப்பி மேரேஜ் பண்ணுறாங்கன்னும் போது அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஓகே. ஸோ இதுக்கு வந்து லைக் அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்டோட கன்சென்ட்டும் வேணுமா? ஆர் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லலாம் நான் கன்சென்ட்டோட தான் பண்ணேன்ட்டு. ஸோ இந்த பொண்ணு தான் அதை ப்ரூவ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது மேம், சைபர் புல்லிங், ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் நிறைய நடக்குது இல்லையா? ஸோ லீகலி வந்து அது எப்படி மேம் நம்ம அப்ரோச் பண்ணலாம்? ஆக்சுவலி இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் நிறைய நடந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம கூட ரீசெண்ட் டைமில் காலர் டியூன் வந்துட்டுருக்கு, அதை எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஏதோ ஒரு சைபர் க்ரைமில் நீங்கள் அட்டாக் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது ஏகப்பட்ட லீகல் ரெமெடிஸ் இருக்குங்க அதுக்கு. அது தெரியாமல் நிறைய பேர் தாட்ஸ்லாம் வந்துடுது. என்கிட்ட ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஃபேக்கான லோன் ஆப்பில் லோன் எடுத்திருக்காங்க. அந்த லோன் ஆப்பில் இருக்கிறவங்க இப்போ லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அலோ ஆக்சஸ்லாம் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்துக்குமே அலோ ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன் ஹேக் ஆகிருக்கு லோன் வாங்குறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி ஆர்பிஐ கிட்டே அந்த பேங்க் ரிஜிஸ்டரே ஆகலை. அந்த லோன் ஆப்பு நான் சொன்ன ஆப் வந்து ரிஜிஸ்டரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு பார்க்க தெரியல, அதுக்கான அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரியல. அந்த லோன் ஆப்லேருந்து அவங்க வாங்கினது என்னமோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1 lakh தான். ஆனால் அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறது மாதிரி 2 lakh கட்டியிருக்காங்க. மிரட்டி த்ரெட்டனிங் பண்ணி. எப்படின்னா இப்போ நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா என்னோட நியூட் பிக்சர் வெளியில் அனுப்பிடுவேன், உன்னோட கான்டாக்ட்ஸ் இருக்க எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். ஏன்னா இவங்க ஃபோனை ஃபுல்லாக அவங்க ஆக்சஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஹேக் பண்ணி. அப்படி பண்ணும் பொழுது பெண்களோ இல்லை ஆண்களோ பயங்கரமாக பயந்துடுறாங்க. நீங்கள் ரொம்ப பயப்படாமல் சைபர் கிரைம் நம்பர் இருக்குது 1930 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை இந்த லிங்க் மூலயமாவோ நீங்கள் தாராளமாகவே ஈஸியாக வீட்டிலேருந்தே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தவிர்க்கலாம். இது இல்லாமல் சைபர் கிரைம் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஃபேக்காக நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கால் பண்ணி
கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கேன், உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அந்த பார்சல் இல்லீகலாக இருக்குது, அதுக்கு உனக்கு என்ன பண்ணுறேன்னு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு ஆஃபீஸர் வந்து வீடியோ காலில் இது பண்ணி உனக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறேன், டிஜிட்டல் அரெஸ்ட்ன்ற ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பயமூத்தி அவங்க கிட்டேருந்து பல லட்சக்கணக்கான காசு வாங்கிடுறாங்க. ஐயோ நம்மளை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு பயந்து ஏமாறுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் அவேர்னஸ் இருக்கணும். டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் கிடையாது, அது வேலிடும் கிடையாது, இது ஒரு ஃபேக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வரணும் நம்ம மக்களுக்கு. நானுமே ஏமாந்துருக்கேன் மேம். நான் வந்துட்டு இந்த housing.com இருக்கு இல்லையா? அந்த நோ புரோக்கர்ஸ் அந்த மாரி சொல்லி housing.comனு ஒரு வேலிட் வெப்சைட் தான். அதில வந்து நான் இந்த ரெண்டல் ஹவுஸ் பார்க்கும்போது, அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினேன். நான் அப்போ வந்து என் ஊர்ல இருந்தேன். ஸோ சென்னையில தான் ரெண்டல் ஹவுஸ் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, "அட்வான்ஸ் வந்து ஒரு 6000 மட்டும் அனுப்புங்க. பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். நேர்ல வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. நானும் லூசு மாரி சரி 6000 தானே அனுப்பிச்சு விட்டேன் மேம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணல, எதுவுமே கிடையாது. housing.com கிட்ட கேட்டா, "அது நாங்க தெளிவா போட்டிருக்கோம். நீங்க மணி அனுப்பக்கூடாது. நேர்ல பார்த்து தான் போடணும்னு. எங்க சைட்ல அது தப்பு இல்ல" அப்படின்னு சொல்லி அது போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடந்துச்சு போன இயர். அப்போ அப்படிதான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் வந்து நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு டிக்கெட்டும் கொடுக்கல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய லூஸ் மாதிரி ஏமாறுவேன் மேம். அப்போது வந்து நான் சரி ஓகே சைபர் கிரைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. ஆனால் அதான் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஸோ இது துறைப்பாக்கம்ல இருந்தேன். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இது எங்கே நடந்துச்சு, நீங்கள் அடியார் கிட்ட சொல்கிறீங்கன்னு சொல்லி அங்கே போகணும். ஜூரிஸ்டிக்ஷன் இஷ்யூ அது என்ன நடக்கும் தெரியுமாங்க? ப்ராக்டிகலி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த க்ரைம் எங்கே நடந்துச்சோ நீங்கள் அங்கே நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி அக்வரண்ட் ஒரு இடத்துல நடந்திருக்கும், அக்வரன்ஸ் ஒரு இடத்துல நடக்கும்போது நீங்கள் வேறு இடத்துல கொடுக்குறீங்கன்னும் போது அது அப்ளிகபிள் ஆகாது. ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே. நான் இந்த ப்ராசஸ்க்காகவே பார்த்துக்கிட்டு போய் தொலை 6000 தானே, நான் அதெல்லாம் பண்ணல அப்படின்னு விட்டுட்டேன். அது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, ஐயோ அந்த ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது அது காசு போட்டோம் அப்படின்ற ஒரு சக மனிதராக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இப்போ நானுமே அட்வொகேட் இல்லாமல் நார்மல் உமனாக இருக்கேன்னும் போது ஐயோ ஸ்டேஷன்லாம் போனால் இப்படி இருக்குமே அப்படின்றதுலேயே நிறைய பெண்கள் வந்து வேணாப்பா ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. பிகாஸ் நாளைக்கு உங்களுக்கு நடந்தது வேறு நடக்கூடாதுல்ல. இப்போது லம்சமாக காசு திருட்டுறாங்கன்னும் போது கண்டிப்பாக மாட்டிடுவாங்க. உங்கள்கிட்ட 6000 இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர்கிட்ட 6000 எடுத்தால் அவனோட என்ன ஆகுறது? 6000 நம்ம விட்டுருவோம். 6000க்காக போலீஸ் ஸ்டேஷன் போனோமா, அங்கே போய் நம்ம போயிட்டு வர செலவுகள் நிறைய இருக்குமேன்றதுக்காக விட்டுருவோம். ஆனால் உங்ககிட்ட ஒரு ஆள் கிட்ட 6000 அவன் ஏர்ன் பண்ணலை, பல பேர்கிட்டேருந்து அவன் காசு அடிக்கிறான். ஓகே மேம். அண்ட் இப்போது நம்ம ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பற்றி பேசும்போது மேம், இந்த நியூட் பிக்சர்ஸ்லாம் சர்க்குலேட் பண்ணிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு என்ன சொல்ல அதை ஒரு அசிங்கம், நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணாலே அப்படின்னு நிறையா கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் நிறைய பேர் எண்ட் அப் தியர் லைஃப்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களுக்கு வந்து லீகலாக மேம் எப்படி வந்து சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்? இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஒரு மேஜராக இருக்கீங்க அப்படின்னும் போது பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் கூட உங்களால் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவும் செய்யலாம், இந்த மாதிரி என்னோடய வீட்டை தெரிஞ்சதுன்னா என்னோடய லைஃப் கேரியர் எஃபெக்ட் ஆகிடும், ஸோ நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு கூட நீங்கள் பேரண்ட்ஸ் ப்ராபப்ளி யாருக்கு பயப்படுவோம்? நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சுட்டா நீ ஏன் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்ட்டு நம்ம மேலே ப்ராப்ளம் ஆக போகுதுன்ட்டு தான் நம்ம ப்ராபப்ளி பயப்படுவோம். ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்ககிட்டயும் நம்ம டேரெக்டாக ஓரலாக சொல்லிட்டோன்னும் போது அந்த விஷயம் பேரண்ட்ஸ் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இப்போ டிவோர்ஸ் கேஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேம், விமென் வந்து அலிமோனியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மென்க்கும் அந்த மாதிரி இருக்கா? தாராளமாக மென்மே மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும், பட் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இப்போ ஒரு மென் வந்து மேரிடல் லைஃப்பில் இருக்கும் போதே அவங்க ஒய்ஃபை தான் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃபோட இன்கமில் தான் அவங்களோட லைஃபே போயிட்டுருக்கு அப்படின்றது மட்டும் ப்ரூவ் பண்ணாங்கன்னா தாராளமாக மென்னாலுமே மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும். ஸோ அது போயிட்டு லீகலி உங்களுக்கு வந்து சப்போர்ட் எல்லாமே சப்போர்ட் இருக்குது. இப்போ இருக்க லீகல் சிஸ்டமில் மென்னுக்கு சப்போர்ட் இருக்குது, அது ஒன்று தான் நம்ம நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ்னால் லைக் எந்த மாதிரி மேம் அது ஒர்க் ஆகும்? இந்த அலிமோனி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேவர்ஸ் வருது மெயின்டெனன்ஸ், அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக ஒரு கர்நாடகாவில் ஒரு கேஸ், அந்த உமன் பார்த்திங்கன்னா 6th டைம் மேரிட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டை மெயின்டெனன்ஸ்க்காக. பாஸ்ட் 5 ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. 6th டைமும் டிவோர்ஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் கேட்குறாங்க. அப்புறமேட்டு அந்த ஃபேக்ட் ஆஃப் அவங்க ஹிஸ்ட்ரியை விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கு, இது அவங்களுக்கு 6th மேரேஜ். அவங்க டார்கெட் என்னென்னா மெயின்டெனன்ஸ் வாங்குறது தான். நிறைய பேர்கிட்ட இருந்து மேரேஜ் பண்ணி மெயின்டெனன்ஸ் வாங்குறது. நிறைய பெண்கள் அந்த மாதிரி கூட ஏமாத்துறாங்க, எல்லாருமே சொல்லலை, பட் ஒரு சில பெண்கள் மெயின்டெனன்ஸ் வாங்க முடியும் அப்படின்றதுனால ஒரு பாவமாக இருக்க ஒரு ஆணை வந்து அப் பண்ணுறதோ இல்லை திருமணம் பண்ணுறதோ பண்ணி அவங்க கூட வாழணுன்றது விருப்பப்படுறதில்ல, மெயின்டெனன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. ஸோ லீகலி வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் இல்லையா மேம்? லீகலின்றதை தாண்டி நம்ம நாட்டில் நம்மளோட லீகல் சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக ஃபேவர்ஸ் இருக்க தான் செய்யுது.
அண்ட் இந்த இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் பற்றியும் கேட்கணும்னு நினச்சேன் மேம். லைக் இந்த ஹிந்து கிறிஸ்டின், ஹிந்து முஸ்லீம் இந்த மாதிரி மேரேஜஸ் எல்லாமும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லீகலி அது வந்து எப்படி மேம்? அவங்க விருப்பப்பட்டால் தாராளமாக பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு இந்து மேரேஜ் பண்ணுறாங்கன்னா நார்மலாக கிடையாது, இந்து மேரேஜ் ஆக்டில் வந்துடும். இப்போது மதத்தை சேர்ந்தவங்க மேரேஜ் பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தாராளமாக பண்ணலாம். லா சப்போர்ட் பண்ணுது அதுக்கு. பட் அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது தான் நமக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் கேசஸ்லாம் மேம் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கணுமா இப்போது? கண்டிப்பாக 2 விட்னஸ் வந்து பொண்ணு வீட்டு சைடில் அவங்க அப்பா அம்மா இருக்கணும், பையன் வீட்டு சைடில் அவங்க அப்பா அம்மா இருக்கணும். அண்ட் லீகல் ஏஜ் வந்து 21 and above. மென்னாக இருக்காங்கன்னா 21, ஃபீமேலாக இருக்காங்கன்னும் பொழுது 18. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு மேம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் வந்து வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு ப்ராப்ளம் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க வந்து ஒரு கோர்ட்க்கோ இல்லைனா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போக ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக படுது, நீங்கள் ரொம்ப சஃபர் ஆகுறீங்க அப்படின்னும் பொழுது தாராளமாக கோர்ட்டை அணுகுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். சட்டம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னும் பொழுது மென்க்கு சொல்ல முடியாது. மென்னுக்கு வந்து சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். அது சர்க்கம்ஸ்டன்சஸ் கேசஸ் ஆஃப் பொறுத்து தான். ஓகே ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் டுடே மேம். ஏன்னா வந்து நிறையா நான் அந்த ஒர்க் ஹராஸ்மெண்ட் பற்றி, மேரேஜ் லைஃப் பற்றி, ஸோ அந்த மாதிரி சுற்றி தான் அந்த ஆன்லைன் சைபர் புல்லிங் பற்றி, ஸோ மெஜாரிட்டி பீப்புளுக்கு போய் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி நம்ம பேசணும். ஸோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணிங்க. ஸோ ஒரு லீகலாக எப்படி அப்ரோச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த பாட்காஸ்ட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் டுடே மேம். தேங்க்யூ மேம். நான் இன்னொரு சூப்பரான கெஸ்ட்டோட நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.